எத்தனையோ இலைகள் வாழ்க்கையுடைய அங்கமாகவே மாறிடுச்சு. நீங்கள் மாவிலை எடுத்துக்கோங்க. மாவிலை ஒரு சிறந்த கிருமி நாசினி. எந்த அளவுக்கு மாவிலையை நம்ம வீட்டுகளில் தோரணங்களாகவும் அதே மாதிரி காப்பு கட்டுக்கும் யூஸ் பண்ணுறோம். இந்த மாவிலை பார்த்திங்கன்னா கிருமி நாசினியாக செயல்படுறதும் இல்லாமல் ஒரு நல்ல ஆக்சிடேட்டிங் ஏஜெண்ட்டாக, அதாவது ஆக்சிஜனை கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜெண்ட்டாக உருவாகும். இது அந்த காலத்தில் மாவிலை தோரணமாக ஏன் கட்டியிருந்தாங்கன்னா, அது காஞ்சதுக்கப்புறம் அதுக்கு பவர் அதிகமாகும். அப்போ அந்த காய்ந்த மாந்தலைகளை எடுத்து வீட்டில் யாருக்காவது உடல் சரியில்லைனாலோ, ஒரு வயிறு சம்பந்தமான உபாதைகள் அல்லது காய்ச்சல், இருமல், இதுக்கெல்லாம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்க சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் கொய்யா இலையும். கொய்யா இலைகள்லையும் அவ்வளவு இம்யூனிட்டி பவர் இருக்குங்க. அந்த கொய்யா இலைகளை பல்லு வலி அந்த மாதிரி டைமில் நல்ல கொய்யா இலைகளை கொதிக்க வச்சு நம்ம வாய் கொப்பளிச்சா பல்வலி சரியாக போயிடுமாங்க. அதனால் கொய்யா இலையிலையும் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் கொய்யா இலைக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகமாக இருக்குது. அப்புறம் பப்பாளி இலை. பப்பாளி இலை பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டு இம்யூனிட்டி ஏஜென்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பப்பாளி இலை நம்ம உடலில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு காரணமான பிளாட்டிலெட்ஸ் அதை அதிகப்படுத்தக்கூடிய, அதாவது வெள்ளை அணுக்கள் அதை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இந்த பப்பாளி இலைக்கு இருக்குது. அந்த பப்பாளி இலையை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த தண்ணியை ரெகுலராக குடிச்சிட்டு வந்தால் வெள்ளை அணுக்கள் அதிகமாகி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகி இந்த டெங்கு மற்றபடி காய்ச்சல்ஸ் எல்லாம் ஈஸியாக ரெடியாகும். அதுக்கு மாத்திரை மருந்துன்னு சாப்பிட்டு உடலுக்கு அளவுக்கு அதிகமான சைடு எஃபெக்ட்ஸ் வர்றதை தவிர்த்து எப்படின்னா நேச்சுரலாகவே இம்யூனிட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பப்பாளி மாதிரி இலைகள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முருங்கை இலைகள். இந்த முருங்கை இலைகள் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வியாபார பொருளாக மாறிடுச்சு. எங்கே பார்த்தாலும் முருங்கை இதோடைய பலன்கள் அபரீதமானது. முருங்கைக்கீரை எடுத்து சமைச்சு சாப்பிட்றாங்க ரெகுலராக. முருங்கைக்கீரை இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதும் இல்லாமல் உடல் நச்சுக்களை கிளியர் பண்ணுது. இலை அதே நேரத்தில்